நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 48 மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து 48 மணி நேரம் ஆகுது. அந்த தீர்ப்பை யாராவது நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்குட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல. எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அமித் மால்வியா அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்குல அமித் மால்வியா அவர்கள் எதுவும் தவறா பேசல, முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது. அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும், ஆளும் கட்சி நினைச்சு நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்றதில்லை. இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 50 நாட்கள் இந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும். அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது, அதுவும் செய்யணும். ரெண்டாவது அது நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம போறது இது சரியில்லை. இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்கில் நீதியரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். பக்கம் கவர்னர் ஒரு பெரிய 2 பக்க அறிக்கையை கொடுத்திருக்காரு. கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, அது உங்களால சொல்ல முடியலையே. கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே 65 பேர், சூசைட்னுடைய கேபிட்டலா மாறிட்டு இருக்கும் தமிழ்நாடு, அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல. இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு ஒரு காலத்துல முதல் 3 இடத்துல இருந்தோம் அந்நிய செலாவணி இருப்பதுல, இன்னைக்கு 6, 7, 8வது இடத்துல இருக்கோம், ஆனா நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க, அதுக்கு பதில் இல்லை. இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம், அதற்கு பதில் இல்லை. அதனால நீங்க ஆளுநர் தேசிய கீதம் பாடணும், அது பாடணும்னு சொன்னாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு. ஆளுநரை பொறுத்தவரை 2ம் பாடணும்னு தான் சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியது எங்களுடைய கனவா இருக்கு. ஆனா செல்வ பிறந்த அன்னைக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க. ஒரு பக்கம் இங்க போகணும், ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறாங்க, முதல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல. அவர் 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேற்று அவங்க சொன்னாங்க, அந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்கன்னா, ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம் ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். அதனால செல்வ பிறந்தை அவர்கள் மீடியால தான் பார்க்கிறார். டிடிவி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, டிடிவி என்ன சேர்ந்தாரு.
அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு? ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. நாளைக்கு பிரதமர் வராங்க, எப்படி இருக்கும், யாரெல்லாம் மேடையில் இருப்பாங்க? அண்ணா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்தில் அடிக்கடி வர்றாங்க. ஆனால் நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில் நாளையிலிருந்து முழுமையாக அது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்தில் இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில் பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்கள் ஊதுவீங்க, இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று. இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும். மதுராந்தகத்தில் ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருடைய முதல் வருகை, கடைசி வருகை அல்ல, இன்னும் பல வருகை இருக்கும். பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார், மூலை முடுக்கெல்லாம் வருவாங்க. நாளை ஒரு முக்கியம் காரணம் என்னன்னா, மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க. அது தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். பார்த்தேன், அந்த பேட்டியை பார்த்தங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி. ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபர்ஸ்ட், இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. எங்கே போனாலும் கூட அந்த மேடையில், அது லாஸ் ஏஞ்சலஸ் தியேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில தான் பேசுவார். எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்கெடுத்து அங்கெடுத்து அதை எதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா, காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, பேசட்டும், ஒன்றும் தப்பில்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கட்டும். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயண படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு. ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர். அவரோட இசையமைப்பாளர். அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார். அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் பாஜக பின்னணி இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலைங்கண்ணா. அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அது பிபிசி இன்டர்வியூ முழுமையாக பார்த்தேன். நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட. நான் எப்படி இளையராஜா ஐயாவை மதிக்கிறேனோ ஏஆர் ரஹ்மான் ஐயாவையும் மதிக்கிறேன். அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் பேசுகிற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா. எதிர்கருத்துக்கள் இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த கருத்தை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதா நான் பார்க்குறேன். அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அப்படி நான் மீன் பண்ணல, நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணேன். அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம். அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தொடர்ந்து திகழணும். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை. நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம். அது ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க, நான் ஏஆர் ரஹ்மான் மேலே கோவம் அப்படி கிடையாதுங்க. கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்றாரு. அதுக்காக நான் வைரமுத்து ஐயாட்ட போய் சண்டை போட முடியுமா? அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா, பரவாயில்ல. அதை ஏற்றுக்காது மக்களுடைய மனப்பக்குவம். அதுக்காக வைரமுத்து ஐயாவை அட்டாக் பண்ண போகலை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர்கள் கருத்து, அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க கருத்து, இது என் கருத்து, மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து என்று தான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன். அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்குறேன். இல்லை கனிமொழி அக்காவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல.
கனிமொழி அக்கா 4 பேர் கிளம்பி வந்து பிஜேபிக்கும் ஏஆர் ரஹ்மான் ஐயாக்கு என்னங்க சம்பந்தம்? வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துறாங்க மும்பையில். இதுல முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிட்டு போனோம்? ஏஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிட்டு போனோம். யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க? பாரத பிரதமர் ஏஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க, படுத்தவும் கூடாது, படுத்தவும் மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்கில் கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால கனிமொழி அவர்கள் இது அப்படியே நேக்கா அப்படியே போற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாத்தி விட்டு போறாங்க. இதுல பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் கருத்து அவர் கருத்து, எங்க கருத்து எங்க கருத்து. எங்களுக்கு ஏஆர் ரஹ்மானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இது பிஜேபி வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் ஏன் மாத்த பார்க்கணும்? அது அவசியமே இல்லையே. நான் தான் சொல்றேன் பாருங்கண்ணா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். என் கருத்து எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காத சில கருத்து ஓகே, அப்படித்தானே இருக்க முடியும்.